அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. தொழுகை இறைவனின் அழைப்பு. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தின் தூண்களில் மிக முக்கியமானது தொழுகை. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் முதலில் விசாரிக்கப்படுவது தொழுகையைப் பற்றிதான். தொழுகை என்பது வெறும் உடல் அசைவு அல்ல. அது படைத்த இறைவனுக்கும் படைப்பினத்திற்கும் இடையிலான ஒரு நேரடி தொடர்பு. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான மற்றும் வெறுக்கத்தக்க காரியங்களிலிருந்தும் மனிதனை விலக்கும். அல் குர்ஆன் 29:45. நாம் ஏன் தொழ வேண்டும்? மன அமைதி. உலக கவலைகளிலிருந்து விடுபட்டு மனதிற்கு நிம்மதி தரக்கூடியது. ஒழுக்கம். நேரத்தை கடைபிடிக்கவும் தூய்மையை பேணவும் கற்றுத்தருகிறது. பாவ மன்னிப்பு. ஒரு நதி ஓடி நம் அழுக்கை போக்குவது போல 5 நேர தொழுகை நம் பாவங்களை நீக்குகிறது. எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் ஹய்ய அலஸ்ஸலாஹ், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்ற அழைப்பு வந்தவுடன் அனைத்தையும் ஓரம் தள்ளிவிட்டு இறைவனின் முன்னால் நிற்போம். தொழுகையை நிலைநாட்டி இருலோக வெற்றியையும் பெறுவோமாக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.